ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 8வது நாள் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 8வது நாளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, பச்சை பயிறு தாங்க எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிரை வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு நாள் ஃபுல்லும் ஊறணும். அதுக்கு பிறகு துணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் முளைக்கட்டணும். ஒரு நாளையில் முளைக்கட்டிடும். இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம கத்தாழை தாங்க, வீட்டில் இருக்கிற கத்தாழையை வந்து நம்ம அந்த தோல் பகுதியெல்லாம் எடுத்துட்டு ஸ்பூனில் வந்து நம்ம அந்த சீவுனோம்னா அந்த ஜெல்லு மாதிரி நல்லா அழகாக வந்துருங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து அது காமிச்சிருக்கேன், எப்படி வந்து அதை சீவி எடுக்கணும்னு. அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது 2யும் சேர்த்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த கத்தாழையிலேயே வந்து தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இதை வந்து துணியில் தாங்க வடிகட்டணும். வேறு சல்லடை இந்த மாதிரி அதில் வந்து வடிகட்டக்கூடாது. நம்ம அந்த பச்சை பயிரில் உள்ள அந்த தோலெல்லாம் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அது வந்து அப்படியே வடிஞ்சிரும். நம்ம துணியில் வடிகட்டினா தான் அது வந்து துணியில் சேர்ந்துக்கிறோம். அந்த தண்ணி மட்டும் கீழே வடியும். நமக்கு வந்து தேவை வந்து இப்போ இதோட தண்ணி மட்டும்தான் தேவை. இங்கே பாருங்கள், இந்த சக்கை வந்து தேவை கிடையாது. அதை வந்து கீழே போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்து முடியில் வந்து எந்த சிக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தலை குளிச்சிட்டோம்னா இன்னும் நம்ம முடி வந்து சிக்காகும். அதனால் நம்ம முன்னாடியே வந்து லைட்டாக நம்ம தலையில் எண்ணெயும் இருக்கணும். எண்ணெய் இல்லாமையும் நம்ம எந்த ஒரு ஹேர் பேக்கும் போடக்கூடாது. இருந்தாலுமே என் தலையில் லைட்டாக தான் எண்ணெய் இருக்குது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்துட்டு தலையில் வந்து சிக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் இல்லாட்டா ஸ்பூனில் எது நமக்கு இதாக இருக்கோ அந்த வாக்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நல்லா வந்து ஸ்கால்ப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நல்லா வந்து ஸ்கால்ப்பை வந்து மசாஜ் பண்ணிக்கிறணுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வடிய தான் செய்யும். நம்ம குளிச்சுட்டா ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து இந்த பச்சை பயிரை வந்து அப்படியே அரைச்சி நம்ம தேய்ச்சோம்னா, இப்போ வெந்தயத்தோடு தேய்ச்சோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கத்தாழை இருக்குது, இப்போ இதையும் சேர்த்து நம்ம அப்படியே தேய்ச்சோம்னா தலையில் வந்து அப்படியே அந்த தோலெல்லாம் வந்து ஒட்டிக்கிறோம். அப்போ அதனால வந்து நமக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து வடிகட்டி தேய்க்கிறோம். கீழேயும் மேலே மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது. கீழேயும் வந்து நம்ம அந்த நுனி முடியிலையும் வந்து அப்ளை பண்ணிக்க எடுத்துக்கிறோனுங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே இருக்கிறத எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். நான் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுற்றி கொண்டை கட்டிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அப்சர்வ் ஆன பிறகு நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். சீவக்காய் போட்டு தான் நான் குளிச்சிருக்கேன். குளிச்சுட்டு தலையை வந்து நான் காய வச்சுட்டேங்க. நல்லா ஃபேன்லேயே வந்து நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வேலையாக வந்து வெளியில் போகிறேன். அதனால தான் சேலை கட்டியிருக்கேன். நல்லா சிக்கு வந்து நல்லா ஒரு சிக்கு கூட இல்லாமல் நல்லா சுத்தமாக எடுத்துக்கிறணுங்க. பாருங்கள், நான் இன்னும் வந்து முடி வந்து எனக்கு வந்து கழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி 8வது நாள் வந்து முடிஞ்சுங்க. நீங்களும் இதே போலயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் முடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூங்க. பாய்ங்க.